ஹாய் கேஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா 27/1/2026 ஓகேங்களா. அதாவது டியூஸ்டே நம்ம இன்றைக்கி நியூ சாப்டர் பார்க்கலாம். என்னென்னா ஒரு டேட்டா பேஸை எப்படி நம்ம ப்ராஜெக்டோட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ஒரு டேட்டா பேஸ் வேணும். கரெக்டாக நாம் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா MySQL யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஓகே சாரி MySQL யூஸ் பண்ண போகிறோம். இந்த MySQLல எப்படி நம்ம டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறது, அதாவது நம்ம லோக்கல் ப்ராஜெக்ட்லேருந்து டேட்டா பேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நான் ஒரு அரௌண்ட் 20 to 25 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. நான் வந்து ஃப்ரெஷர் தான், எனக்கு 1.5 years தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். சரிங்களா. உங்களுக்கு நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நீங்கள் பிகினராக இருந்தால் என்னை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. சரிங்களா. யார் நல்லா எக்ஸ்பர்ட்டோ அவங்ககிட்ட போய் கற்றுக்குங்க. ஓகேவா. நான் வந்து என்னோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நான் அடுத்தடுத்து என்னோட கெரியரை க்ரோ பண்ணுறதுக்கு கூட தான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா. ஓகே ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா MySQL ஓப்பன் பண்ணேன். அதாவது நம்ம லோக்கல் மிஷின் இருக்குல்ல, லோக்கல் மிஷினில் நான் லோக்கல் ஹோஸ்ட்டு PHP MyAdmin ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டேட்டா பேஸ் நான் க்ரியேட் பண்ணது எல்லாமே இருக்கும். சரிங்களா. நீங்கள் இதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து பிகினர் கிடையாதுன்ட்டு. ஓகேவா. எனக்கு வந்து நான் ஒரு இன்டர்மீடியட்னு சொல்ல முடியாது. எனக்கு எல்லா கான்செப்ட்டுமே தெரியும், எனக்கு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியும். ஓகேவா. அதே சமயம் நான் ப்ரோவும் கிடையாது. ஓகேவா. இது நான் ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஃபஸ்ட் டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், நெக்ஸ்ட் நம்மளோட ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து இது பார்க்கலாம். இது ஓப்பன் ஆகிட்டு இருக்கோம். அது நம்ம வந்து MySQLனா என்ன, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா db.phpல எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா. இந்த db.php இருக்குல்ல, db.php ஓகேங்களா. இது நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா PHP எக்ஸ்டென்ஷன் தான். ஓகேங்களா. அதாவது நம்ம ஃபைலோட இந்த ஃபைலோட டைப்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் தான். ஓகேவா. DBனா டேட்டாபேஸ், அவ்வளோதான். ஏன் இந்த db.php கொடுக்குறேன், டேட்டாபேஸ் தான். DBனா database.php அவ்வளோதான். சரிங்களா. எதுக்குன்னா இப்போ எல்லா பேஜும் நான் என்ன பண்ணேன் இன்க்ளூட் பண்ணுவேன். சரிங்களா. db.php இன்க்ளூட் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் டேட்டாபேஸோட கரெக்டாக இருக்கும். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்டர்வியூலையும் ஒரு கொஷின்ஸ் வரும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்க்ளூட் அண்ட் ரிக்வயர்டு இருக்கும். கரெக்டாக. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூலையும் தவறாமல் கேட்பாங்க. சரிங்களா. இப்போ இந்த இன்க்ளூட் அண்ட் ரிக்வயர் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ இன்க்ளூட் சிம்பிளாக சொல்லிடுறேன். இன்க்ளூட் இருக்குல்ல, இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா நார்மலாக என்னோட வெப்சைட்டுக்கு ஹெட்டர், ஃபூட்டர் அண்ட் பாடி கண்டென்ட் இருக்கும். சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹெட்டர் வச்சுக்கிறேன். சரிங்களா. ஹெட்டருக்கு வந்து நான் ஃபைல் நேம் சேவ் பண்ணுறேன். அந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா இதை வச்சுக்கலாம், ஹெட்டர் கூட வச்சுக்கலாம், header.phpன்னு வைக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதுக்கு நெக்ஸ்ட் நான் சொன்னேன் பாடி இருக்குன்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் கண்டென்ட் இருக்கும். ஃபூட்டர் ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் ஐ எம் சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இது எதில் இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன். ஓகேங்களா. என்னோட பிராண்டை ஓப்பன் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னோட பிராண்ட் தான். நான் வந்து என்க்ரோவ் பண்ணலை இப்போதைக்கு. ஐ ஹவ் ரிஜிஸ்டர்ட் அண்ட் கீப் இட், அவ்வளோதான். சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்குல்ல இந்த Zenora யுவர் பிராண்ட் அவர் மிஷின்ஸு, இங்கேருந்து இதுதான் ஹெட்டர். சரிங்களா. இங்கே இருக்கிறது பாடி கண்டென்ட். அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அந்த அதே கம்பெனி எங்கே இருக்குது அதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்களே, இதுதான் ஃபூட்டர். சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இன்க்ளூடில் வந்து நம்மளுக்கு ஹெட்டர் இருக்கும், பாடி இருக்கும், ஃபூட்டர் இருக்குன்னு சொல்லிட்டேன். சரிங்களா. ஓகே இப்போது ஹெட்டர் இல்லைனா சரிங்களா, இப்போ இன்க்ளூடுக்கும் ரிக்வயர்டுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தேன். இப்போ இன்க்ளூட் சொல்கிறேன். சரிங்களா. இன்க்ளூட்னா இப்போ header.php இல்லைனாலையும் சரிங்களா இந்த பேஜ் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா. இந்த பேஜ் உங்களுக்கு விஷுவலாக கண்ணுக்கு தெரியும். அதாவது இந்த Zenora யுவர் பிராண்ட் அவர் மிஷின் இருக்குல்ல, இது ஃபுல்லாக தெரியாது. இந்த சர்வீஸ் அவர் கபோர்ட் இது இருக்குல்ல, இது உங்களுக்கு தெரியாது. பட் கீழே இருக்கிறது எல்லாம் தெரியும். சரிங்களா. இதுதான் இன்க்ளூட். சரிங்களா. ரிக்வயர்ட்னா கண்டிப்பாக இருக்கணும். இன்க்ளூட்னா சேர்த்துக்க சொல்கிறோம், அவ்வளோதான். ரிக்வயர்ட்னா கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ரிக்வயர்டு இன்க்ளூட்.phpன்னு கொடுத்தோன்னா சரிங்களா, அதுக்கு என்ன மீனிங்னா ஃபஸ்ட்டு வெரிஃபை கோடை வந்து மிஷின் வந்து படிக்கும். அதாவது மிஷினுக்கு 0 1 தான் தெரியும். நம்ம எழுதுகிற எந்த கோடுமே அதுக்கு தெரியவே தெரியாது. A to Z எதுவுமே தெரியாது. சரிங்களா. 0 1 கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ரிக்வயர்ட் சொல்லியிருக்கோம். ரிக்வயர்ட் என்ன இருக்குது
நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா header.php கொடுத்துருக்கோம் கரெக்டாக. அந்த header.php இல்லைன்னா இங்கே blank ஆகிட்டு சரிங்களா, நம்ம தேடுவோம்னா அது இல்லை சரிங்களா, அப்போ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணாது. ஸோ ஹோல் பேஜை உங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா எம்டி பேஜாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும் சரிங்களா. அவ்வளோதான் இன்க்ளூடுக்கும் ரெக்வயர்டு இருக்கிற டிஃப்ரென்ஸ் சரிங்களா. எனக்கு புரிஞ்ச வகையில் எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதை சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளோதான் சரிங்களா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க, இல்லை வேறு இன்னும் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக சரிங்களா, நல்லா சொல்லித் தராங்க, அவங்கள்ட்டையும் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் ஒர்க் பண்ணது சரிங்களா. இந்த ஸ்பேன் ஆஃப் அரௌண்ட் 1.4 1.6 இயர்ஸில் நான் வந்து ஐ ஹவ் ஒர்க் அரௌண்ட் இவ்வளோ இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஸ்பேம் இந்த சென்ஸ் நான் சும்மா ஒர்க் பண்ணி பார்த்ததுமே இருக்கும். ஓகேவா. தென் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு எப்படி நாங்கள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே சர்வர் இருக்கா, இந்த சர்வரில் தான் இருக்கணும் சரிங்களா. சர்வரில் SQL ஒன்று இருக்கும் கரெக்டாக, இதை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா. எப்போவுமே டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது சரியா. ஒன்று SQL கிளிக் பண்ணிவிட்டு நம்ம query எழுதுறது சரிங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நியூ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த நேமை கொடுத்து மட்டும் நம்ம பண்ணிக்கிறது சரிங்களா. நான் ரெண்டுமே பண்ணி காமிக்கிறேன், எது நான் உங்களுக்கு கரெக்டாக வேணும், எதை நீங்கள் வந்து ரிப்பீட்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன் சரிங்களா. நான் எப்போவுமே நான் ப்ரிஃபர் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா SQL தான் சரிங்களா. ஏன்னா query வந்து நம்மளுக்கு மறக்கக்கூடாது சரிங்களா. இப்போ நார்மலாக நம்ம எப்படி இங்கிலீஷ் பேசுகிறோமோ, எப்படி நம்ம வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கோ சரிங்களா, அதே மாதிரி தான் queryயும் இருக்கும். ஆனால் எங்கே எதை யூஸ் பண்ணணும் கரெக்டாக நாம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதை ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான் சரிங்களா. இப்போது டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் என்ன கொரியாக இருக்குன்னு நினைப்பீங்க, ரொம்பலாம் கிடையாது சரிங்களா. கிரியேட் டேட்டாபேஸ், இங்கே டேட்டாபேஸ் நேம் கொடுத்துடணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டர்னு கொடுக்குறேன். இப்படிலாம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ப்ராஜெக்டோட நேம் தான் கொடுக்கணும் சரிங்களா. இப்போ இதெல்லாம் ஒரு பில்லிங் சிஸ்டம் பண்ணுறேன், அந்த பில்லிங் சிஸ்டம் வந்து நான் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணுவேன் கரெக்டாக. இப்போ அந்த கிளைண்ட்டோட ஒர்க்கோட நேம்னா அவங்க நம்மளுக்கு கொடுக்குற ஒர்க் நம்ம கொடுப்பாங்க ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்டோட நேம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் நேமாக வைப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து நம்மளோட ஜினோரான்னு எடுத்துங்க, ஜினோரா இருக்குது சரிங்களா. கிரியேட் டேட்டாபேஸ் ஜினோரா, அவ்வளோதான். முடிக்கும் போது செமிகாலன் சரிங்களா. ஏன் செமிகாலன் கொடுக்குறோம், செமிகாலன் ஏன் கொடுக்குறோன்னா இந்த லைன் முடிஞ்சது நாம் வந்து அந்த SQL queryக்கு சொல்கிறோம் சரிங்களா. செமிகாலனோட மீனிங் என்னன்னா இந்த லைன் முடிஞ்சது. இப்போ வந்து ஒரே லைனாகவும் query இருக்கலாம், 50 லைன்ஸ் ஆஃப் queryஸும் இருக்கலாம் சரிங்களா. ஸோ செமிகாலன் வைக்க மறக்கக்கூடாது. ஈவந்தோ அது வந்து ஒரு லைனுக்கு நெசசரி இல்லைனாலையும் நீங்கள் வைக்கணும் சரிங்களா. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வரில் வந்து நம்மளுக்கு SQL ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் பேஸ் டேட்டாபேஸ் நேம் நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டுன்னு கொடுக்குறேன். ஓகேவா. பேன் கார்டுன்னு கொடுத்துட்டு டேட்டாபேஸ் பேன் கார்டு. ஓகே, இங்கே பார்த்து இங்கே உங்களுக்கு அந்த மல்டிப்ளை சிம்பிள், அதாவது டேஞ்சர் சிம்பிள் தெரியும் கரெக்டாக. அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஆக்சுவலாக கொடுக்குற query கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா. அது கொடுத்தா அது சரியாக போயிடும். நெக்ஸ்ட் நான் என்ன கீழே வந்து கோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கரெக்டாக. இதை கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அது என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும் நம்ம தெரியணும். நம்மளுக்கு எங்க லோட் ஆகட்டும், லோட் ஆக முடிஞ்ச பின்னாடி நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் MySQL ரிட்டர்ன் எம்டி ரிசல்ட். ஓகேங்களா. எம்டி ரிசல்ட் இங்கே பாருங்கள், நோ டேட்டாபேஸ் செலக்டட் கரெக்டாக. நோ டேட்டாபேஸ் செலக்டட்னா இருக்குது. ஓகே இருங்க, அதை நான் ஃபஸ்ட்டு நான் வந்து உள்ளே போயிருக்கேன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். ஓகே, டேட்டாபேஸ் கிரியேட் ஆகலை. கிரியேட் டேட்டாபேஸ் பேன் கார்டு கொடுத்துருக்கேன். ஓகே இன்னும் நான் கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் இன்னும் டேட்டாபேஸ் செலக்ட்னு இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, என்னென்னு பார்த்துருவோம். ஓகே, சர்வரில் தான் வச்சுருக்கேன். query கரெக்டாக கொடுத்துருக்கேன்னா, query கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். செமிகாலன் வச்சுருக்கேன். ஓகே, ஏபி இருக்குது, சி இருக்குது, டி இல்லை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, லோட் ஆகுது. ஓகே ஓகே சி இல்லையா. ஓகே ஜஸ்ட் இருங்க, வேறு கிரியேட் பண்ணலாம். கிரியேட் டேட்டாபேஸ். ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே நான் உங்களுக்கு இது ஒன்று சொல்கிறேன் சரிங்களா.
எப்போ நீங்கள் டேட்டாபேஸ் நேம் கொடுக்க போகிறீங்களோ அப்போ நீங்கள் எல்லாமே ஸ்மாலில் தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா. கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு இங்கே வேலையே கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவரை இதான் ரூல்ஸ் சரிங்களா. மேபி கேம்ப்ஸ் எங்கேயாவது யூஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியாது ஓகேவா. எனக்கு தெரிஞ்சவரை நான் சொல்லித்தரேன். ஓகே, ஐ வில் கோ வித் செமிகாலன். இப்போ க்ரியேட் பண்ணி பார்க்குறேன் ஏதாவது கரெக்டாக இருக்காங்க. ஓகே, கான்ட் டேட்டாபேஸ் பேன் கார்டு டேட்டாபேஸ் எக்ஸிஸ்ட். ஓகே, அப்போ ஏற்கனவே க்ரியேட் ஆயிடுச்சு. முன்னாடியே க்ரியேட் ஆயிடுச்சு. அது எங்கே இருக்கான்? ஏபிசி டேட்டாபேஸ் கீழே வந்துருக்கா? ஓகே, எங்கே இருக்குது டேட்டாபேஸ்? சரி, பேன் கார்டா? சாரி கைஸ், நான் வந்து பேன் கார்டை வந்து ஏதாவது டீல தேடிட்டு இருந்தேன். என்னோட தப்பு தான் சரிங்களா. ஓகே, நான் வந்து ஆக்சுவலாக டேட்டாபேஸ் டி இருக்குல்ல, நான் டீலே தேடிட்டு இருந்தேன். அது என்னோட தப்பு தான் ஓகேவா. டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்களா பேன் கார்டு க்ரியேட் ஆயிடுச்சு இங்கே ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் என்ன சொன்னோம், இதுக்கு db.php தான் க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னேன் ஓகேவா. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபைலை சேவ் பண்ண போகிறேன் சரிங்களா. இருங்க, Notepad++ இருக்குது, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், எக்ஸாம்ப் ஓப்பன் பண்ணிக்கிறோம், தென் htdocs ஓப்பன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம், ஏன்னா நியூ ப்ராஜெக்ட் தானே. ஓகே, ப்ராஜெக்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேன்னே கொடுக்கலாம், பேன் கார்டே கொடுத்துக்கலாம் ஓகேவா. அதான் நமக்கு கரெக்டாகவும் இருக்கும். ஓகே, பேன் கார்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே எதுவும் கிடையாது கரெக்டாக. ஸோ இதோட நேம் நான் என்ன கொடுக்க போகிறேன், db.php. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் அந்த டேட்டாபேஸ்க்கும் இங்கே இருக்கிற கனெக்ஷன்ஸ் ஓகேவா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MySQL இருக்கும் கரெக்டுங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PDO கனெக்ஷன்ஸ் இருக்குது ஓகேவா. 1 by 1 பார்க்கலாம். இல்லைனா இன்றைக்கி வந்து நான் MySQL மட்டும் சொல்லித்தரேன், ஈஸியாக இருக்கிற டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் வந்து எங்கேயா டேட்டாபேஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அதே டேட்டாபேஸை த்ரூ த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணணும் சரிங்களா. இனிஷியலாக நானே மாற்றி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ரிசல்ட் வரும் ஆக்சுவலாக. ஏன்னா வெப் பேஜஸ் லோட் ஆகாது சரிங்களா. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா வெப் பேஜஸும் சேர்ந்தது தான் வெப்சைட் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே போகலாம், ஏன்னா காப்பி ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க ஓகேங்களா. இப்போ நிறைய இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அன் ஹெட்டர் சரிங்களா. ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய மெனுஸ் இருக்கும் கரெக்டாக. சர்வீஸ், ஒர்க், அபவுட், கான்டாக்ட். இதை கிளிக் பண்ணால் ஒவ்வொன்று வரும் கரெக்டாக. இப்போ சர்வீஸ்னால் இந்த இது வருதா, நான் ஒரே பேஜில் கொடுத்துருக்கேன். ஒர்க்னா பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் இருக்கோ அது எல்லாமே வரும் கரெக்டுங்களா. அபவுட்னா ஜினரோட அபவுட் வருது கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு பேஜ் இருக்குல்ல, ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு வெப் பேஜ் சரிங்களா. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு வெப்சைட் ஓகேவா. அடுத்து நான் சொல்லிக்கிறேன், ஜினரோ அப்படின்னா உங்கள் நாட் செக்யூர் தான் வரும், ஏன்னா SSL சர்டிஃபிகேட் வாங்கலை. உங்களுக்கு வந்து வெப் ஹோஸ்டிங் எப்படி நான் உங்களுக்கு கற்றுக்கணுன்னா அதையும் கேளுங்க, நான் அதையும் சொல்லித்தரேன் ஓகேவா. என்னோட நாலேஜுக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்லித்தரேன். ஓகே, நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச 2 டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன் இருக்குது, அது ரெண்டுமே இப்போ நான் சொல்லி தர போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்மல் கனெக்ஷன், MySQL கனெக்ஷன் மட்டும் பார்க்கலாம் ஓகேவா. ஓகே, நார்மலாக சின்டாக்ஸ் ஆரம்பிச்சுக்கிறோம். PHPனால PHP சின்டாக்ஸ். ஓகே, PHPனா PHP சின்டாக்ஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லாதீங்க, இது நான் ரிப்பீட் பண்ணால் எனக்கு மறக்காது அதனால சரிங்களா. மறக்காத சென்ஸ் எனக்கு அது எப்படி சொல்கிறது, கரெக்டாக நான் இன்டர்வியூ அடுத்த இன்டர்வியூ வரும்போதோ இல்லைனா அடுத்த வழி ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அதனால் ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் ஒரு 4 டைப் ஆஃப் வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன் ஓகேங்களா. இது பேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா சைஜில்னு சொல்லுவாங்க சரிங்களா. திருப்பி சொல்கிறேன், இது பேர் டாலர் சிம்பிள் கிடையாது, சைஜில் இல்லைனா சைக்கிள்னு எதாவது சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்னா ஒரே நிமிஷம் இருங்க, நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நோட்ஸ் பார்த்தா நானும் சொல்ல முடியும். ஆக்சுவலாக என்னென்னா சைஜிலா ஒரே நிமிஷம் இருங்க. ப்ரோக்ராமிங் பேரடைம் இதெல்லாம் ஓகே. எங்கே இருக்காங்க, சாரி வாய்ஸ், SIGIL. ஓகே, சாரி. இது பேர் பார்த்தீங்கன்னா சிஜில் சரிங்களா. சிஜில்னு வச்சுங்க. இப்போ நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா,
ஜெல். ஓகே, இப்போ நான் ஒன்று பண்ண எத்தனை பேர் லிசன் பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று தெரியல, ஆனால் அது எனக்கு எங்கே தேடணும்னு தெரிஞ்சிருக்கு. கரெக்டாக? இதுதான் ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லாமே மெமரைஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன் படிக்கிறோன்னா அது எங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்மளுக்கு தெரியணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியலனாலையும் அது எங்கே தேடணுமா நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இதை யாரும் மறக்காதீங்க, சரிங்களா? அதுக்கு தான் படிக்கிறது, ரைட்? படிக்கிறதுக்கே சோம்பேறித்தனம் பட்டால் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியாது. எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 சோம்பேறி நான் மட்டும்தான், சரிங்களா? ஏன்னா நான் இங்கிலேருந்து காலையில் ஒரு சாப்டர் தான் முடிக்கலான்னு பார்த்தேன். நாட் ஈவன் சிங்கிள் லைன் ஆஃப் கோட் நான் படிக்கல. படிக்கல இருந்துச்சு, நான் ஒர்க் பண்ணியும் பார்க்கல. ஓகேவா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வில் ஸ்டார்ட். ஓகே ஓகே, இது பேர் என்ன சொன்னேன்? ஓகே, சிஜில்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா சர்வர் நேம். சர்வர் நேம் என்ன நம்மளுக்கு, சரிங்களா? ஓகே, சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் தான், சரிங்களா? ஏன்னா நம்மளோட மிஷினில் தான் இருக்குது டேட்டாபேஸும், அதனால தான். ஏன்னா நம்ம மிஷினில் தான் இருக்குது, லோக்கலில் தான் பண்ண போகிறோம், சரிங்களா? அதான் லோக்கல் ஹோஸ்ட். ஓகேவா? சாரி, சைக்கிள். ஓகே, நெக்ஸ்ட் யூசர் நேம். யூசர் நேம் என்னன்னா மேக்ஸிமம் எல்லாம் ரூட்டு தான் வச்சுருப்பாங்க. ஸோ நானும் ரூட்டு தான் வச்சுருக்கேன். இது ஏன்னா மறக்கக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் வச்சுருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே வைக்கல, அதனால நான் எம்டியாக விட்டுறேன். நீங்கள் எதாவது வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் அப்ளை, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபி நேம். ஓகேங்களா? அது என்னடா டிபி நேம் இப்போ தான் கிரியேட் பண்ணணும், அது என்ன திருப்பி இங்கே கொடுக்கணும்னா வேறு எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க? நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கு இருக்கிற கனெக்ஷன் db.phpன்னு சொல்லிட்டேன். இங்கே நீங்கள் அந்த டிபி நேமில் டிபி கொடுக்கணும்ல, அது நம்மளுக்கு இங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன கனெக்ட் பண்ணோம்? பேன் கார்டு எங்கே இருக்கான்? அவன் இங்கே இருக்கான் பாருங்க, பேன் கார்டு இருக்கா? ஸோ இதை தான் இங்கே கொடுக்க போகிறோம், சரிங்களா? அவன் இங்கே ஏன் நீங்கள் டபுள் கோட்ஸ் கொடுக்குறீங்க, சிங்கிள் கோட் கொடுக்கக்கூடாதான்? கொடுக்கலாம், சரிங்களா? நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டிங்கை எப்படா கொடுப்பீங்க? சிங்கிள் கோட்ஸும் கூட டபுள் கோட்ஸும் கொடுக்கலாம்ல, அதெல்லாம் கொடுத்தேன், சரிங்களா? இதுக்காக நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லாதீங்க எதுவும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் மெயின் பிக்சர் உள்ள வரான், சரிங்களா? இப்போ தான் நம்ம கனெக்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். கிரியேட்டிங் இங்கே பாருங்கப்பா, கமெண்ட் பண்ணிட்டேன், சரிங்களா? ஏன் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பண்ணணும் கிடையாது. கிரியேட்டிங் கனெக்ஷன்னா இப்போ தான் கனெக்ட், அதாவது லோக்கலில் இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கும் டேட்டா பேஸ்க்கும் கனெக்ட் பண்ண போகிறேன், சரிங்களா? ஓகே, இப்போ நான் புது வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா? கனெக்ஷன் தான், சரிங்களா? நியூ, இது என்ன டேட்டாபேஸ் சொல்லுங்க? MySQL டேட்டாபேஸ், கரெக்டாக? அதனால் பிடிஓ கனெக்ஷன் கிடையாது, சரிங்களா? பிடிஓ கனெக்ஷன் இருந்தாலுமே MySQL தான், சரிங்களா? ஓகே, இங்கே நீங்கள் டிக்ளேர் பண்ண எல்லா வேரியபிளும் இதுக்குள்ளே தான் கொடுக்க போகிறீங்க, சரிங்களா? நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வேண்டாம், நானுமே டைப் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, நீங்கள் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா டைப் பண்ணிங்க. டைம் இல்லைனா மட்டும் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா அடுத்து என்ன வரணும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வேலை தெரியணும், கரெக்டாக? மசில் மெமரின்னு சொல்லுவோம், ரைட்? அது வரணும். அது வர வரையும் கஷ்டம்தான், சரிங்களா? எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான், ரைட்? வேறு என்ன இருக்குது? டிபி நேம் இருக்கா? ஓகே, முடிச்சாச்சு. லாஸ்ட் செமிகாலன் வச்சுருக்கேன் பாருங்கள், வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து கனெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம், கரெக்டாக? ஸோ கனெக்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டேன். இந்த கனெக்ஷன் தப்பாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அது இருக்குல்ல. ஓகே, இப்போ வந்து கனெக்ஷன் செக் பண்ணும், கரெக்டாக? செக்கிங் த கனெக்ஷன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கான 2 லைன் தான், 2 லைன் தான் இருக்கும் கூட, அதை மட்டும் எழுதிக்கலாம், சரிங்களா? இது பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா நார்மலாக நம்ம எப்படி பேசுகிறோம் இருக்கும், சரிங்களா? இஃப் கனெக்ட் இந்த வேரியபிள் வந்து என்ன இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கனெக்ட் எரர்னு கொடுத்துட்டோம், சரிங்களா? எரராக இருந்தால் என்ன பண்ணணும், சரிங்களா? இங்கே வந்து நம்ம கனெக்ட் பண்ண சொல்லிட்டோம், சரிங்களா? கனெக்ஷனை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், கனெக்டும் பண்ணிட்டோம், சரிங்களா?
அந்த கனெக்ஷன் தப்பாக இருந்தால் என்ன பண்ணுங்க இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சர்வர் இங்கே பாஸ்வேர்டு இருக்குது, இங்கே பாஸ்வேர்டு இருக்கா, நீங்கள் இந்த வேரியபிள் வேறு வேரியபிள் கொடுத்துட்டீங்க, சிங்கிள் எஸ் தான் இருக்குது சரிங்களா. அப்போ என்ன பண்ணுவீங்க, கிடையாதுல்ல. பிஹெச்பியில் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, அது பேர் என்ன சொல்லுவாங்க, டக்குனு மாதிரிச்சே, ஐயோ ஏதோ சொல்லுவாங்களேப்பா, சரி ஓகே ஞாபகம் அந்த மாதிரி சொல்கிறேன் சரிங்களா. அது நல்ல பேருன்றதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப் ஆக்சுவலாக. அது ஞாபகம் வர மாதிரி சொல்லிடுறேன் சரிங்களா. உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன், அதனே சொல்லிடுறேன். ஓகே, இப்போ செத்து போச்சுன்னா டை சரிங்களா. இதுக்குள்ளே நாம் வந்து கொடுக்க போகிறோம். கனெக்ஷன் ஃபெயில்டு. ஓகே, கனெக்ட் எரர் முடிஞ்சது, அவ்வளோதான் சரிங்களா. இதில் ஒன்றுமே கிடையாது சரிங்களா. கனெக்ஷன் பண்ணியாச்சு. இஃப் கனெக்ஷன் எரர் தான், என்ன கனெக்ஷன் எரராக இருந்தால் என்னென்ன வரும் நமக்கு, கனெக்ஷன் எரர் வரப்போகுது, அவ்வளோதான் சரிங்களா. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. எதுவும் தப்பு பண்ணிட்டேன், சைஜில் இங்கே கொடுத்துருக்கேன், ஆக்சுவலாக சைஜில் வரக்கூடாது சரிங்களா. சொல்லும் போது கரெக்டாக கொடுக்கணும், இல்லைனா தப்பாக போயிடும். ஓகே, ஓகே ஓகே சிஓஎன் இசிடி. ஓகே, இங்கே என்ன வருதோ நம்ம அதுதான் நம்ம இங்கேயும் வரணும் சரிங்களா. இதுதான் ஆக்சுவலாக நார்மல் db.php இதுதான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் இந்த கனெக்ஷன்ஸை வச்சுமே நீங்கள் வந்து உங்களோட லோக்கல் இருக்கிற ப்ராஜெக்ட் மூலிமா இந்த டேட்டா வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒன்றுமே கிடையாது. சர்வர் நேம் என்னென்னா நம்ம எந்த சர்வர் யூஸ் பண்ணுறோம், லோக்கல் ஹோஸ்ட்டில், அதாவது நம்ம சொந்த மிஷின்லேயே ஒர்க் பண்ணுறோம்ல, அதுதான் லோக்கல் ஹோஸ்ட் சரிங்களா. யூசர் நேம் என்ன, ரூட் சரிங்களா, பொதுவாக எல்லாம் கொடுத்துருக்கிறது தான் சரிங்களா. இல்லை டிஃபால்ட்டாக அதுதான் வரும். பாஸ்வேர்ட் நான் எதுவும் கொடுக்கல, அதனால் நான் வந்து பிளாங்காக விட்டுருக்கேன். டிபி நேம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, அதை நான் இப்போ க்ரியேட் பண்ணது கரெக்டாக. கனெக்ஷன் நியூ ஸ்கில் கொடுத்து அதை என்னென்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணி எல்லாமே இங்கே கொடுத்துட்டேன் சரிங்களா. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் செக் பண்ணுறேன் கரெக்டாக. கனெக்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு, அதை கனெக்ட் ஆகிருக்கும் சரிங்களா. இது செக் பண்ணுறேன். இப்போ கனெக்ஷன் வந்து எதாவது இருந்தால் என்ன ஆகும், கனெக்ஷன் ஃபெயில் எனக்கு வா, அவ்வளோதான் சரிங்களா. அதாவது செத்து போயிடுன்னு சொல்கிறேன், செத்து போயினா கனெக்ட் ஆகாது சரிங்களா. அவ்வளோதான், முடிஞ்சு போகுது. இன்றைக்கி வந்து இது மட்டும் போதும். நெக்ஸ்ட் செஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் சரிங்களா. ஓகே, நான் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிக்கணும் ஒரு கிளான்ஸ் மட்டும் காமிக்கிறேன். ஓகேவா, இருங்க. என் நம்பர் ஆஃப் இது இருக்குது ஆக்சுவலாக. பிசி எக்ஸாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஆக்சுவலாக. ப்ரீ கிளினிக்லேருந்து எல்லாமே இருக்கும். மேட்ரிமோனி சைட்ஸுமே பண்ணியிருக்கேன், அதாவது சாஃப்ட்வேர்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்க வெப்சைட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். எக்ஸ்டென்ஷன்ஸ் பேஜ் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்டி ஒன்று மட்டும் காமிக்கிறேன் சரிங்களா. ஓகே, இருங்க, என்ன வருது, ஸ்டாக் லாகின்.php 12. சாரி, டேட்டாபேஸ் மாற்றிருப்பேன். சாரி கைஸ், வேறு ஏதாவது காமிக்கிறேன். இருங்க. ஓகே, இது மேட்ரிமோனி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. மேட்ரிமோனி சைட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏதோ கிளைண்ட்டு நான் பண்ணி கொடுத்தேன், முன்ன ஒர்க் பண்ண இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன். பட் நான் இப்போ காமிக்கக்கூடாது சென்ஸ் நான் சோர்ஸ் கூட எதுவுமே உங்களுக்கு காமிக்கல, ஜஸ்ட் நான் ஓவர்வியூ மட்டும் தான் காமிக்கிறேன் சரிங்களா. ஓகே, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நான் மட்டும் தான் பண்ணேன் சரிங்களா. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேம் இருக்குல்ல, இப்போ நேம் பார்த்தீங்கன்னா ராஜ்னு கொடுக்குறேன், இது அப்படியே தமிழில் மாறிடும் சரிங்களா. எல்லாமே நாம் பண்ணது தான் சரிங்களா. இது மாதிரி எல்லாம் ஃபுல்லாகவே இருக்கும் ஆக்சுவலாக. இதில் ஜாதகம் ரிப்போர்ட்டும் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. உங்கள் மிஷின்லேயே, உங்களோட ஓன் மிஷின்லேயே அது சேவ் ஆகி இருக்கும் சரிங்களா.
என்னென்னா என்ன காஸ்ட்டு என்ன சப்காஸ்ட்டில் மேல் ஃபீமேல் அதுக்கேற்ற மாதிரி சேவ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நான் வச்சுருந்தேன். இந்த பிடிஎஃப்னா அவங்க என்ன டீட்டெயில்ஸோ அது ஃபுல்லாக வந்துடும். இந்த பிடிஎஃப் ஷேர் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிராண்டோ இவங்களோட நம்பர் இருக்குல்ல அந்த நம்பர் வச்சு கொடுத்துருவோம். அதாவது கிளைண்ட்டோட நம்பர் உங்களுக்கு போகாது. வெளியே போனாலையும் திருப்பி உங்ககிட்ட வர்றது கிளைண்ட்டு தான் வருவாங்க. அதாவது உங்களை மூலிமா காண்டாக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இது மாதிரி என்ன நம்பர் ஆஃப் சைட்ஸ் பண்ணியிருக்கேன். வேறு என்ன காட்டணுன்னா பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, யூஸ் இருக்கான், ரெஸ்ட் இருக்கான், ஓகே, ஷாப் பில் இருக்குது, லக்ஸரி மேட்ரிமோனி இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, பொருத்தம் இருக்குது, மைல் ஆஃப் ஃபைன் இருக்குது. ஓகே, இது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இருக்கா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா அட்டனன்ஸ் சைட். சரிங்களா? அதாவது நம்மக்கிட்ட ஒரு 7-8 ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அட்டனன்ஸ்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சைட்ஸ் தான் இது எல்லாமே. சரிங்களா? அவங்களுக்கு இந்த டேஷ்போர்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? இங்கே பார்த்தா ஒர்க்கர்ஸில் அவங்க என்னென்ன ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் இதில். சரிங்களா? அவங்க எடிட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூலி இருக்குல்ல, ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு நமக்கு கூலி இந்த சென்ஸ் எல்லாருக்கும் கூலி தானே. ஓகே, ஒரு நாள் 500 ரூபானா அவங்களுக்கு ஹவர்லி ரேட்டு 55.56. சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம மல்டிப்ளை பண்ணி கொடுக்க போகிறோம். இது வந்து அவங்க எவ்வளோ நேரம் வராங்க, 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரத்துக்கு, 1 நிமிஷம் தான், 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ மணியோ எக்ஸாக்டாக கொடுக்குறோம். சரிங்களா? இதெல்லாம் கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட். உங்களுக்கு பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே அவ்வளோ கேல்குலேஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா தப்பு பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? தென் வி ஹேவ் அட்டனன்ஸ். அட்டனன்ஸ்லாம் அவங்க பார்த்துக்கலாம். என்ன நீங்கள் வந்துருக்காங்க, நீங்கள் வரல. சரிங்களா? அந்த அட்டனன்ஸ் நாம் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸ்போர்ட் ஆப்ஷனும் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் காமிக்கணும்னா காமிக்கிறேன். எங்கே இருக்குது? சேலரி ரிப்போர்ட் இருக்குது, அட்டனன்ஸ். ஓகே, கொடுக்கலாம். ஆறில் யாராவது இருக்காங்களா? ஓகே, வி ஹேவ் ஹிம். தென் சர்ச் பண்ணுறோம். எல்லாம் இருக்காங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். வந்து என்ன நீங்கள் வந்திருக்காங்க, நீங்கள் வரல. சரிங்களா? எல்லாமே கொடுத்துட்டோம். இது உங்களுக்கு இது பண்ணி வரணும்னா அது வச்சுருப்பேன். ஆக்சுவலாக யூஸ் பண்ணி ரொம்ப ஆச்சு, அதான் எங்கே வச்சுன்னு தெரியல. ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக என்ன நீங்கள் வந்திருக்காங்க, அதாவது ஓடியை முதல் கொண்டும் கேல்குலேட் ஆகும். சரிங்களா? லாகின் லாகவுட் மட்டும் ப்ராப்பராக பண்ணிட்டுனா போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே பேசாக இருந்தால் நீங்கள் முடிஞ்சிடும். அடுத்த நாளும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சேலரி நீங்கள் என்றைக்கு வேணால் போடலாம். மந்த்லினா அந்த மந்த்லி தான் போடணும் கிடையாது. இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துருப்பேன். வீக்லி, மந்த்லி, டெய்லி இது மாதிரிலாம் இருக்குது. பார்த்தீங்களா? சில பேர் டெய்லி நம்மகிட்ட காசு வாங்க, சில பேர் மந்த்லி வாங்க, சில பேர் வீக்லி வாங்குவாங்க. எல்லாமே கம்மி பண்ணி இதுக்குள்ளே கொடுத்தாச்சு. சரிங்களா? ஓகே, வச்சுருந்தேன். ஆக்சுவலாக எக்ஸலுக்கு தான் வச்சுருந்தேன் நினைக்கிறேன். எங்கே இருக்குது? வச்சுருந்தேன்ப்பா, இங்கேயே வச்சுருந்தேன். எனக்கு சரியாக தெரியல. நான் வேணால் அப்புறம் வேணால் உங்களுக்கு பார்த்தோன்னா எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்த செஷனில் சொல்கிறேன். சரிங்களா? இருக்குது ஆக்சுவலாக, பட் ஆனால் நான் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல எனக்கு. 25 அக்டோபர் சர்ச். 25 அக்டோபர் எல்லாம் வந்துருச்சா? 62 பே சேலரி இதெல்லாம் இருக்குது. ஓகே, ரைட்டு. அட்டனன்ஸ் எனக்கு தெரியல, நான் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நல்லா ஒர்க்காக நான் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல. ஓகே, நான் உங்களுக்கு பார்த்தோன்னா நான் நெக்ஸ்ட் இதை சொல்கிறேன். சரிங்களா? இது மாதிரி நிறைய சைட்ஸ் பண்ணேன். டைனமிக் சைட்ஸும் பண்ணியிருக்கேன், ஸ்டாட்டிக் சைட்ஸும் நிறைய பண்ணியிருக்கேன், வெப்சைட்ஸ். சரிங்களா? ஏன் டவுட்ஸ் தான் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் பிங்க் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது என்னோட வெர்ஷனில் எனக்கு எப்படி புரியுதோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் நான் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு 7:30 ஆச்சு. ஓகே, நான் இதுக்கு டெய்லி ரெகுலராக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எதுக்கு நான் வீடியோ போடுறேன்னா என்னோடய வே ஆஃப் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும். என்ன நான் அப்ஸ்கில் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடையாது. ஓகேவா? நீங்கள் இதை ஃபுல்லாக லென்த்தாலாம் பார்க்கணும் கிடையாது. நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? இன்பிட்வீன் நிறைய கதை சொல்லுவேன், அதெல்லாம் இருக்கும். சரிங்களா? ஓகே, இதை நான் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அதாவது ஷார்ட்ஸாகவும் போடுறேன். சரிங்களா? ஷார்ட்ஸை போட இட் வில் பி மோர் ஈஸியர் ஃபார் யூ கைஸ், ரைட்? ஓகே.